Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இன்றைக்கான வீடியோவில் மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான அடுத்த 10 ப்ரீவியஸ் கொஷின் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக 10,000 பெற விரும்புகிறார். வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன? If an investor wants to receive ₹10,000 as simple interest every month and rate of interest is 8% per annum, then the amount he should invest is. ஸோ ஒரு முதலீட்டாளர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தனி வட்டியாக மாதம் 10,000 வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. இப்போ ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டோன்னா வட்டி வந்து இவ்வளோ வந்து மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் ஏறும். அப்போ வந்து எவ்வளோ போட்டால் நமக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. ஸோ மாதம் ஒரு 10,000 எனக்கு வட்டி வந்தால் போதும் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. அதுவும் ஆண்டுக்கு வட்டி வீதம் 8% வந்து கொடுக்குறாங்க. அப்போது அவர் எவ்வளவு டெபாசிட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த 10,000 மாதம் வட்டியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், கிவன் எழுதிடுவோமா. ஸோ ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 8%ன்னு கொடுத்துட்டாங்க. தனி வட்டி 10,000ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஆறும் தனி வட்டியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாதம் அப்படிங்கிறனால இதை வருஷத்துக்கு மாற்றணும். அப்போது ஒரு மாதத்துக்கு 10,000 அதை ஒரு வருஷமாக மாற்றணும்னா 12ஆல் வகுக்கணும் இல்லைங்களா. 1 மந்த்னு வந்துடுச்சுன்னா 1 இயராக மாற்றுறதுக்கு 12. ஓகேங்களா. 12 இயர். ஓகே, 1/12 இயர். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? அசல் தொகை, டெபாசிட் அமௌண்ட் அப்படின்னா என்னதுங்க? அசல் தொகை தானே, பிரின்சிபல் அமௌண்ட்டு தானே. அப்போ பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா I = PNR/100. இப்போ இதில் நமக்கு யார் தேவை? பி தான் தேவை. அப்போ பியை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த NR/100 அந்த பக்கம் அனுப்பினோன்னா தலைகீழாக மாறுமா. அப்போ I × 100 மேலே வந்துடும், N × R கீழே வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், பிரதியிடலாங்களா, சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ P = I. தனி வட்டி எவ்வளோ கிடைக்குதா மாதம் 10,000 × 100 N எவ்வளோங்க, 1/12 × R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8. ஓகே, இப்போ நம்ம அடித்து கொடுப்போமா. சரி, 4 டேபிள் அடிப்போம். 3 4s are 12, 2 4s are 8. ஓகே, இது 1 2 is 2, 50 2s are 100. ஓகேங்க. இது டிவிஷனை விட்டு டிவிஷன் இருக்குது. அப்போ இதை வந்து தலைகீழாக மாற்றணும்னா நியூமரேட்டருக்கு தானே போகும். சரி, அப்போ மிச்சம் நம்மள்ட்ட என்ன இருக்குது, 10,000 × 50. இது ஹோல் டிவிஷனுக்கு கீழே வகுத்தல்ல இருக்குங்க. அப்போ இதை தலைகீழாக மாற்றுறீங்க அப்படின்னா இங்கே மேலே வந்துடும். 3/1 வந்துச்சுன்னா வெறும் 3 மட்டும் எழுதிக்கலாமா. சரி, இப்போ என்ன பண்ணலாம், அந்த நம்பரை மட்டும் பாருங்கள், ஜீரோஸ்லாம் விட்டுருங்க, நம்பரை மட்டும் பாருங்கள். 1 × 5 5, 5 × 3 15, 15 ஆச்சா. இங்கே ஜீரோஸ் இப்போ எத்தனைன்னு பார்ப்போம். 1 2 3 4 5, 5 zeros, 1 2 3 4 5. இப்போ என்ன பார்ப்போம், 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh. அப்போ எவ்வளவு 10 lakhனா இப்போ இந்த பிளேஸ் வேல்யூ 10 lakhனா அப்போ மொத்தமாக எவ்வளோ, 15 லட்சம். அப்போ எவ்வளோ அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், 15 lakhs வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். 15 லட்சம் அவர் டெபாசிட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு மாதம் 10,000 வட்டி கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் சம் பார்ப்போம். விஜய் ₹10,000 5% வட்டி வீதத்தில் வைப்பு தொகையாக செலுத்துகிறார். எத்தனை ஆண்டுகளில் ₹11,000 அவர் பெறுவார்? விஜய் இன்வெஸ்டட் ₹10,000 at the rate of 5% simple interest per annum. He received ₹11,000 after some years. Find the number of years. ஸோ விஜய் அப்படிங்கிறவர் என்னங்க பண்ணுறாரு, 10,000 5% வட்டிக்காக என்ன பண்ணுறாரு, டெபாசிட் பண்ணுறாரு, அதாவது இன்வெஸ்ட் வந்து பண்ணுறாரு. அவருக்கு 11,000 அப்படிங்கிற காசு வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு கிடைக்கும்? அப்போ 11,000 10,000 டெபாசிட் பண்ணது 11,000 எப்போ கிடைக்கும் அப்படின்னா அது என்ன அர்த்தம், இது மொத்த தொகை அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ கிவன் என்னது, அவர் 10,000 முதலீட்டு செஞ்சாரா, எத்தனை வட்டிக்கு, 5%க்கு முதலீடு செஞ்சார். அவர் கையில் மொத்தமாக என்ன கிடச்சிது, 11,000 கிடச்சிது. இந்த 10,000 எப்போ 11,000 மாறும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன அர்த்தம், என் வந்து கண்டுபிடிக்க போகிறோம்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, I = PNR/100. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு சரி, இப்போ இதுங்க நமக்கு என்ன தேவை, என் தான் தேவை. என் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோன்னா இந்த 100 இங்கிட்டு போச்சுன்னா நியூமரேட்டருக்கு வருமா, I × 100 எண்ணை விட்டு தான் மிச்சம் என்னென்ன இருக்குது, P இருக்குது, R இருக்குது. அப்போது P × R. ஓகே, நம்ம N கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே நமக்கு P 10,000 தெரியும், R 5% தெரியும், 100 அப்படியே போட போகிறோம். அப்போ I வேணும் இல்லையா, I கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்னங்க பண்ணணும், மொத்த தொகையிலேருந்து அசல் தொகையை கழிக்கணும். டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடச்சிரும். அப்போ I = 11,000 - 10
1000 அப்படின்னா என்னங்க கிடைக்கும்? I = 1000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி என்ன கிடச்சிருக்கு? 1000. அப்போது இந்த ஐங்கிற இடத்துல 1000 போட்டுருங்க, இன்ட்டு 100. அசல் தொகை பிரின்சிபல் அமௌண்ட்டில் 10,000 போட்டுருங்க, ஆறுங்கிற இடத்துல 5 போட்டுருங்க. சரி, 1 2 3 4 1 2 3 4. ஓகே, அப்போ இது 1 5 is 5, 2 5 are 10. அப்போ எத்தனை வருஷங்க? 2 வருஷத்தில் அந்த 10,000 ரூபாங்கிறது 11,000 ரூபாயாக மாறிடுது. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்தது 3வது கணக்கு வந்து பார்த்துருவோமா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்காகிறது. அதன் வட்டி விகிதம் 8% எனில் எத்தனை வருடங்களில் 5 மடங்காகும்? A sum of money increases 5 times its principal at 8% per annum over a certain year. Find the number of years. ஒன்றுமே இல்லைங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வருஷத்தில் 5 மடங்காக மாறிடுது. அதோட வட்டி வீதம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% கொடுத்துருக்காங்க. அப்போது எத்தனை வருஷத்தில் அது 5 மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மடங்கு அப்படின்னு வந்துருச்சு ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா x - 1 × 100 டிவைடட் பை n ஆர் பர்சன்டேஜ். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற இடத்துல மடங்கு எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம போடணும். ஒன்று கீழே வந்து என் ஆர் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கேன்னா கொஸ்டினில் என்னோட வேல்யூ, அதாவது எத்தனை வருஷம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இல்லை பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? மடங்கு எக்ஸுங்கிற இடத்துல 5, ஏன்னா 5 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்களா? ஓகே, அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ இயர்னுல கேட்டிருக்காங்க. அப்போ இது அங்கே மாற்றுறது இங்கே மாற்றுறது எதாவது பண்ணுமாங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. என்ன இருந்தால் என்ன போடுங்க, பர்சன்டேஜ் இருந்தால் பர்சன்டேஜை போடுங்க. என்ன ஆன்சர் வருதோ அதான் அவங்க கொஷினில் கேட்டதுக்கான மதிப்பு. அவ்வளோதான். ஓகேவா? x - 1னா இங்கே என்ன போடணும்? 5 - 1 × 100 டிவைடட் பை நமக்கு பர்சன்டேஜ் தான் தெரியும், அப்படியே 8ன்னு போடுங்க. ஈக்குவல் டு 5 - 1னா 4 × 100 டிவைடட் பை 8. அப்போ இது 1 4 is 4, இது 2 4s are 8 ஆச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம்? 1 2 is 2, 52s are 100. அப்போது எத்தனை வருஷத்தில் 5 மடங்கு ஆகும்? 50 வருடங்கள். அவ்வளோதான். ஆப்ஷன் பி. மடங்குன்னு வந்துட்டாலே இந்த ஒரு ஃபார்முலா தான், வேறு எதையும் நீங்கள் யோசிக்கவே வேணாம். அடுத்து 4வது கணக்கு. ரூபாய் 4000 ஆனது 4 ஆண்டுகளில் 5000 ஆகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனி வட்டி விகிதம் என்ன? அட் வாட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ₹4000 will amount to 5000 in 4 years. ஸோ ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை 4000 என்ன ஆகுது? 4 வருஷத்தில் 5000 மாறுது. அப்போ இது பிரின்சிபல் அமௌண்ட் அசல் தொகை, இது வந்து n. ஓகேங்களா? இது வந்து என்னதுங்க? மொத்த தொகை, டோட்டல் அமௌண்ட். அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? தனி வட்டி விகிதம் R வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 4000, n வந்து 4, டோட்டல் அமௌண்ட் வந்து 5000, R வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ I நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா I = PNR/100. இதில் நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? R தான் கண்டுபிடிக்கணும். அப்போ R மட்டும் இங்கிட்டு வச்சுட்டா மிச்சம்லாம் அந்த பக்கம் போகுமா? அப்போ I × 100 டிவைடட் பை P × N வரும். இப்போ என்ன தெரியணும்? I வந்து தெரியணும். I தெரியணும்னா என்ன பண்ணணும்? டோட்டல் அமௌண்ட்டையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் மொத்த தொகையையும் அசல் தொகையும் கழிச்சா போதும். பார்த்தாலே தெரியுது நமக்கு 5000 - 4000 1000 தான் கிடைக்கணும். இருந்தாலும் நான் எனக்குள்ளே எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ 5000 - 4000, அப்போ I = 1000. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ R = 1000 × 100 டிவைடட் பை அசல் தொகை எவ்வளோ? 4000 இன்ட்டு n வந்து எவ்வளோ? 4. சரி, 1 2 3 1 2 3. ஓகேங்களா? ஸோ மிச்சம் என்ன பண்ணலாம்? 1 4 is 4 not 25 4s are 100. ஓகே, இப்போ இதுக்கு மேலே நம்மளால் அடிக்க முடியாது, டெசிமலாக போயிடும். ஆனால் நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ 25/4ங்கிறத இந்த டிவிஷனில் போட்டால் தான் நமக்கு கலப்பு பின்னம் மிக்சட் ஃப்ராக்ஷனுங்கிறது கிடைக்கும். 6 4s are 24, பேலன்ஸ் 1. இப்போ என்ன பண்ணலாம்? R = இந்த டிவைடர் என்ன பண்ணணும்? டிவைசரை கீழே எழுதிக்கணும், ரிமைண்டர் மீதமாக மேலே எழுதிக்கணும். இந்த கோஷன் இருக்கு இல்லைங்களா? இதை எடுத்து சைடில் எழுதிக்கணும். இப்போ 6 1/4%. 6 1/4ங்கிற பர்சன்டேஜ் வந்து எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. ஓகேங்களா? 4 சம் முடிச்சிட்டோம். அடுத்து 5th சம் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 2000க்கு 2 ஆண்டுகளில் தனி வட்டி ரூபாய் 120 எனில் ஆண்டுக்கு வட்டி வீதம் எவ்வளவு? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் ஆஃப் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். அமௌண்ட் ஆஃப்
₹2000 இயர் 2 அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ₹120. ஸோ 2000ங்கிறது அசல் தொகை, அது 2 வருஷத்துக்கு தனி வட்டி மூலமாக ₹120 வட்டி வந்து கிடச்சிருக்கு. என்னதுங்க, 2000ங்கிறது அசல் தொகை, என் வந்து 2, தனி வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு, 120 கிடச்சிருக்கு. அப்போ அதோட வட்டி வீதம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா I = PNR/100. இதில் நமக்கு R தான் தேவை. அப்போ I × 100 / P × N சப்ஸ்டியூட் பண்ணலாமா? R = Iங்கிறது 120 × 100 அசல் தொகை 2000 × N வந்து 2 வருஷமா 1 2 3 1 2 3. அப்போ 1 2 6 2 12 1 2 3 2 6. அப்போ ஆறுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு, 3%. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டானது. ஸோ அடுத்தது அப்படியே 6வது கேள்வி பார்த்துருங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து அப்படியே வந்து இன்னொரு தடவையும் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான கொஷின். 16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ₹7,000க்கு பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டி தொகை 1680 எனில் ஆண்டு வட்டி சதவீதம் என்பது என்ன? The rate of % per annum when a principal of ₹7,000 earns a simple interest 1680 in 16 months as. ஸோ 16 months அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்களா? சரி, அந்த 16 monthsங்கிறத நம்ம எப்படி எழுதலாங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். முதல் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத கண்டுபிடிச்சிக்குவோம். 16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல், அப்போ இந்த 7,000ங்கிறது அசல்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ P = 7,000. ஸோ வருடாந்திர சாதாரண வட்டி தொகை, அப்போ வட்டி தொகை 1680னா அது என்னது, I = 1680. அப்போ ஆண்டோட வட்டி வீதம், அப்போது இயர்லி பர்சன்டேஜ் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எண் கண்டுபிடிக்கணுமா? இந்த 16 மாதத்தில் எவ்வளோ வருஷம் இருக்குது, 1 year 4 months இருக்கா? ஓகேங்க, இது எப்படி எழுதுவோம், n = 1 × 4/12 எழுதுவோமா? ஏன்னா 4 மாதம் எப்போ வருஷமாக மாறும், 12 மாதம் வந்தால் தான் ஒரு வருஷமாக மாறும். அதனால தான் 4/12 எழுதியிருக்கோமா? என்ன சொல்லுவேன் எப்போவுமே, இது ரெண்டையும் அடிச்சு கொடுங்க சொல்லுவேன்னா 1 4 is 4 3 4 12 ஆச்சா? அப்போ இது எப்படி எழுதுவோம், 1 × 1/3 எழுதுவோம். அப்போ n = கலப்பு பின்னம், மிக்சட் ஃப்ராக்ஷனாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சாதாரண பின்னமாக மாற்றணும். 3 × 1 3 3 + 1 4. அப்போ 4/3 இயர். நமக்கு வந்து இப்போ என்ன தேவை, R அப்படிங்கிறதான் தேவை. தெரிஞ்ச ஃபார்முலா PNR/100ன்னு தெரியுமா? இதில் நமக்கு யார் வேணும், R தான் வேணும். அப்போ மற்றது எல்லாத்தையும் அடுத்த பக்கம் அனுப்புவோமா? ஓகேங்க, அப்போ ஐங்கிற இடத்துல என்ன போடணும், 1680 × 100 அசல் தொகை 7,000 × n வந்து 4/3. இப்போ முடிஞ்ச அளவு அடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் தலைகளாக மாற்றலாம். 1020, இங்கே 30, இங்கே 1. சரி, 1 7 is 7, இங்கே 2 7s are 14, மிச்சம் 2 வரும். 4 7s are 28. இது 1 4 is 4, 6 4s are 24. இந்த டிவிஷனில் இருக்க 3 வந்து என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ சாரிங்க, கேமராவில் கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இந்த 3 0க்கும் இந்த 3 0க்கும் அடிச்சிட்டேன். இந்த 7யும் 168யும் 7 டேபிளால் அடித்தப்போ இங்கே 1 7 is 7, 24 7s are 168ன்னு வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணேன், இந்த 4 1 4 is 4 அடித்தேன், இது 6 4s are 24 அடித்தேன். இந்த டிவிஷனுக்கு கீழே டிவிஷனில் இருக்கனால இது எங்கே வந்துடும், நியூமரேட்டருக்கு வந்துடுமா? அப்போது 6 × 3. அப்போது R எவ்வளோ கிடைக்குது, 18% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஸோ 18%ங்கிறது எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் வந்து நமக்கு இருக்குது. சரி, அடுத்தது 7வது கணக்கு பார்த்துருவோமா? ஸோ கொஷின் வந்து பாருங்கள், a sum of ₹1,600 gives a simple interest of ₹252 in 2 years and 4 months. The rate of interest per annum is 1500க்கு, அதாவது ₹1500க்கு 2 வருடங்கள் 4 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி ₹252 எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ அந்த 1500 அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், அசல் தொகை அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? சரி, P = 1600. ஸோ என்னங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 2 years 4 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கட்டும். வட்டி தொகை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க, I = 252. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணுமா? 2 yearsங்கிறது 2ன்னு எழுதிக்கும், 4 monthsங்கிறது என்ன பண்ணணும், மந்த்துங்கிறனால 12ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1 4 is 4, 3 4s are 12. ஓகே, which is equal to 2 × 1/3 வருதா? இப்போ இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணுமா? ஸோ கலப்பு பின்னத்தை சாதா பின்னமாக மாற்றணும். 3 2s are 6, 6 × 1 6 + 1 என்னது, 7/3 இயர். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஃபார்முலா வந்து வேணுமா? அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா I = PNR/100. நமக்கு R தான் தேவை. அப்போ மற்றதெல்லாம் அங்கிட்ட மாற்றணும்னா I × 100/3
பி இன்ட்டு என். அப்போ ஐ வந்து என்னங்க வருது 252 இன்ட்டு 100 டிவைடட் பை அசல் தொகை வந்து நமக்கு என்ன தெரியும் 1600 இன்ட்டு என் எவ்வளோ தெரியும் 7/3. ஸோ 10க்கு 20க்கு 10க்கு 20க்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் 17 is 7 அடிக்கலாமா? ஸோ இங்கே 21னா 42 கிடைக்குமா? ஸோ 3 7s are 21, 22, 23, 24, 25. இங்கே 42 கிடைக்குதா? சரி 7 7s ஆனால் 49 வந்துடும். அப்போ 6 7s ஆருங்கிறது நமக்கு 42. இது என்ன பண்ணலாம் அடுத்து 2 டேபிளில் போகுமா? 8 2s are 16, இது 1 2s are 2, 8 2s are 16. ஓகே, இது வந்து என்ன வரும் 4 2s are 8, இது 9 2s are 18. ஓகே, இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. மேலே என்னெல்லாம் கொண்டு போக முடியுதோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் வந்து கொண்டு போயிடுவோம். இங்கே ஆல்ரெடி 9 இருக்குது. இது டிவிஷனுக்கு கீழே டிவிஷனில் இருக்கனால இது நியூமரேட்டருக்கு போயிடும். இங்கே ஆல்ரெடி ஒரு டிவிஷனில் ஒரு 4 இருக்குது. அப்போ 9 × 3ங்கிறது 27. 27 டிவைடட் பை 4. அப்போ இது ரெண்டு என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணி பார்ப்போமா? ஏன்னா நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. 6 4s are 24. மிச்சம் என்ன வருது 3 வருது. இப்போ என்ன பண்ணலாம் R = மீதம் வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும். எதால் வகுத்தமோ அது இங்கே வந்துடும். கோஷன்ட் வந்து சைடில் வந்துடும். அப்போ 6 × 3/4%. 6 × 3/4% தான் நமக்கான சரியான ஆன்சர். ஸோ அடுத்தது இன்றைக்கான 8th சம் வந்து பாருங்கள். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் எனில் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளவு? The simple interest on a sum of money is 1/9 of the principal and the number of year is equal to the rate per percent annum. The rate percent per annum is. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதுவும் அசல் தொகையும் வந்து எப்படி இருக்குன்னா 1/9 அப்படிங்கிற வீதத்தில் வந்து இருக்குது. இந்த தனி வட்டிங்கிறது அசல் தொகையில் 9ல் ஒரு பங்கு இருக்குங்கிறத நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்போ I = என்னென்னு பண்ணலாம், அசல் தொகையில் 9ல் ஒரு பங்குனா P/9 எழுதலாமா? ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டும் வட்டி வீதமும் ஈக்குவல், அதாவது நம்பர் ஆஃப் இயரும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதையும் எழுதியாச்சு. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆர் கண்டுபிடிங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னங்க இதை வச்சு எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுனா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? சரி, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது I = PNR/100 அப்படிங்கிறது தெரியுமா? ஐக்கு பதிலாக என்ன நம்ம போட போகிறோம் P/9 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே P இருக்குது, Nக்கு பதிலாக நம்ம R போடலாம். ஏங்க ஏன் ஆருக்கு பதிலாக இங்கே என் போடலாம்ல, ஏன் நீங்கள் எண்ணுக்கு பதிலாக ஆர் போட சொல்கிறீங்க, இந்த இடத்த ஏன் நீங்கள் மாற்ற சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு யார் தேவை, ஆர் தான் தேவை. அப்போ என்ன பண்ணணும், எண்ணுங்கிற இடத்த தான் நம்ம மாற்றி ஆகணும். அப்போ R × R, இங்கே எண்ணுக்கு பதிலாக ஆர் போட போகிறோம், இங்கே ஆல்ரெடி ஒரு ஆர் இருக்குது அதை போட்டாச்சு, டிவைடட் பை 100. அப்போது P/9 இன்ட்டு இந்த மேலே இருக்க P நான் ஆப்போசிட் சைடு இங்கிட்டு கொண்டு வந்தால் 1/Pன்னு மாறுமா, ஈக்குவல் டு R × Rங்கிறது R² வருமா? சரி, இப்போ இங்கே இந்த Pயும் இந்த Pயும் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ அடுத்து என்ன வரும் 1/9 = R² வருமா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா R² ஒரு பக்கம் வச்சுக்குவோம், 100 ஆப்போசிட் சைடு அனுப்புவோம். R² ஒரு பக்கம் வச்சுக்குவோம், கீழே இருக்க 100 ஆப்போசிட் சைடு அனுப்பிச்சோன்னா இந்த பக்கம் போயிடுமா, கீழே 9 இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். 100/9. இங்கே என்னாகும், இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுமா? சரி, அப்போ R = இங்கே என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10²/3² வரும். சரிங்களா? அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகும், இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிட்டு வெளியே 10/3 அப்படிங்கிறது கிடைக்கும். 10/3ங்கிறது நமக்கு ஆப்ஷனில் இல்லை, அதுக்கு பதிலாக 3/10 இருக்கா. அப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ ஆன்சர் தப்பாக வந்துருச்சோன்னு பதற ஆரம்பிப்போம். ஆனால் இன்னொன்று என்ன இருக்குது, 3 × 1/3 ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்கா. அப்போ அதை கணக்கில் பார்த்துட்டு இதை வகுத்து பார்க்கணும். அப்போ 3 3s are 9, மிச்சம் 1. அப்போ R வந்து என்ன கிடைக்கிது, மீதி 1 மேலே வந்துடும், கீழே 3 இங்கேயும் 3. அப்போ Rங்கிறது 3 × 1/3ங்கிறதா நமக்கான சரியான ஆன்சர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற 2 கணக்குமே மடங்கு கணக்கு தான். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடங்களில் இரட்டிப்பாவதற்கு எளிய வட்டி விகிதம் என்ன? அட் வாட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் a certain sum will be double in 15 years? என்ன சொல்லியிருக்கேன், x - 1 × 100 டிவைடட் பை n or
பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த இடத்துல எக்ஸுங்கிறது எத்தனை மடங்குன்னு கொடுத்துருக்காங்க, 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டபுள்னா எத்தனை, 2 மடங்கு. என் வந்து 15 கொடுத்துருக்காங்க. என் தெரிஞ்சால் ஓகே, இல்லை பர்சன்டேஜ் தெரிஞ்சால் ஓகே. ஓகேங்களா. ஸோ இங்கே கேட்டிருக்கதே பர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எங்கெங்கே கீழே இருக்குது ஆப்போசிட் எங்கிட்ட மாற்றணும்னா அதெல்லாம் எதையும் கண்டுக்காதீங்க, எது தெரியுதோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 15 இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவோம், 2 - 1. ஏன்னா எக்ஸுங்கிற இடத்துல தான் மடங்கு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கேன்னா இன்ட்டு 100 டிவைடட் பை எண்ணுக்கு பதிலாக 15. 2 - 1ங்கிறது 1 × 100 டிவைடட் பை 15. ஸோ 15ல் 5 டேபிள் அடித்தா 3 × 5 = 15, 20 × 5 = 100. இப்போ என்ன பண்ணலாம், எல்லாமே மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கா. அப்போ தாராளமாக இது என்ன பண்ணலாம், இந்த டிவிஷனில் போடலாம். 6 × 3 = 18, மிச்சம் 2. அப்போ இது எப்படிங்கிறதுலாம் R மீதம் வந்து நியூமரேட்ரு, இந்த வகுக்கிறது வந்து டினாமினேட்ரு, இந்த மிச்சம் அந்த மேலே கோஷன் டேபிள் போட்டோம் இல்லைங்களா அது சைடில். அப்போது R = 6 × 2/3%. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. அடுத்த கொஸ்டின், இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின். ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக ஆக வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 10 years இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? ஒன்றுமே இல்லை, என்ன சொல்லியிருக்காங்க, n = 10, 10 வருஷம் சொல்லிட்டாங்களா. எக்ஸ் மடங்கு வந்து இரட்டிப்பாகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபார்முலானது x - 1 × 100 டிவைடட் பை n ஆர் பர்சன்டேஜ். ஓகே, அப்போ எக்ஸுங்கிற இடம் என்னதுங்க, 2. அப்போ 2 - 1 × 100 டிவைடட் பை n எவ்வளோ தெரியும், 10ன்னு தெரியும். இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போது 2 - 1ங்கிறது 1 இன்ட்டு மிச்சம் இங்கே 10 இருக்குது. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வருதா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10%. அவ்வளோதான். எங்கே இருக்குது, ஆப்ஷன் 7 இருக்குது. ஸோ இன்றைக்கான 10 சம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.